கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து நம்ம அந்த மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம 4 அதிகாரத்தை முடித்து விட்டோம். இப்பொழுது 5வது அதிகாரத்துக்குள்ளாக வருகிறோம். ஏற்கனவே பார்த்த விதமாக மீகா என்றால் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்று அர்த்தம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது நியாய தீர்ப்பு, பின்னர் ஆசீர்வாதங்கள் தாராளமாக இருங்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த மக்கள் வந்து ஏழைகளை சுரண்டி வறுமையில் இருக்கக்கூடியவர்களை தங்களுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்தி மோசமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர் மத்தியிலே நம்ம மற்றவர்களை சரியான விதமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பல அவுட்லைன்ல பார்த்தோம். மிகவும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு அவுட்லைன் இருக்கிறது. ஆஹ் முதலாவதாக இவர்கள் மத்தியிலே காணப்பட்ட குற்றங்களும் அதற்குரிய தண்டனை, அதுல பல இடங்களை குறித்தும் பல மக்களை குறித்தும் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக 4-5 அதிகாரங்களிலே பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, கிங்டம், அங்கே ராஜ்யத்தை குறித்தும் ராஜாவை குறித்தும் பாபிலோன் அவங்க வந்து சிறையிருப்புல கொண்டு போக போறாங்க. அப்புறம் பெத்லகேம் வந்து ராஜா வரப்போகிறார். ஜஸ்டிஸ் அண்ட் மெர்சி அதை குறித்து 6-7 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ குற்றம் மற்றும் தண்டனை அங்க வந்து பல இடங்களை குறித்து நம்ம முதல் அதிகாரத்துல பார்த்தோம். மக்களை குறித்து பார்த்தோம். அப்புறம் அமைதி மற்றும் பாதுகாப்பு, ராஜ்யம் பாபிலோனுக்கு பிறகு ராஜா பெத்லகேம் என்று, நீதி மற்றும் கருணை, இங்கே நீதிமன்ற காட்சியை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு செய்யக்கூடிய உடன்படிக்கையை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இந்த பகுதிக்குள்ளாக வரும்போது 4ஆம் அதிகாரனுடைய பின்பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் சத்தமிட்டு கதிர்வானேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுவரைக்கும் எதிர்கால நம்பிக்கை பற்ற தன்னுடைய பார்வையிலிருந்து உடனடியாக நிகழ்காலத்தில் என்ன நடக்கும் என்பதற்கு அவர் திரும்பியுள்ளார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன விதமாக he had a telescopic view and he also had a microscopic view. எதிர்காலத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தூர பார்வை உடையவராகவும், இப்பொழுது குறுகிய பார்வையாக சமீபத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்றதை குறித்து அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. அவர்களுடைய நியாய தீர்ப்பு பிரசவத்தில் ஒரு பெண்ணை போல துன்பத்தை உள்ளடக்கும். ஏனெனில் அவர்கள் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள், அதிலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள் சொல்லி 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல பார்க்கிறோம். இவங்க கதறக்கூடிய ஒரு நிலைமையில ஆலோசனைக்காரர்கள் அற்று போனார்களோ அழிந்து போனார்களோ, பிரசவிக்கும் ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உண்டாகும். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அப்போ ரொம்ப தெளிவாக இவர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனாலும் அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்கள் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கத்துல இவங்களுடைய தண்டனைக்கு ஆண்டவர் வந்து இவருடைய பாவத்துக்கு தண்டனையாக பாபிலோன்ல இவங்க சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இவர்கள் இறுதியிலே மீட்கப்படுவார்கள். சிறையில் இருக்கக்கூடிய மீந்திருக்கக்கூடியவர்கள் ரெமினன்ஸ் மீட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இவர்கள் வந்து இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தாலும் இவர்கள் வந்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரை அறியாமல், கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர்கள் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சீயோன் குமார்த்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்தது நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பார். இப்போது கூட பல ஜாதிகள், உதாரணமாக அசீரியர்கள் அவருக்கு எதிராக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இவர்களுக்கு எதிராக காரியங்களை செய்வார்கள். அவர்கள் சீயோனை
தீட்டுப்படுத்த நாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்களை பல துண்டுகளாக உடைக்க கடவுள் அவர்களை பயன்படுத்துவார். ஆயினும் சீயோன் குமார்த்தியும் இஸ்ரவேலும் தாழ்த்தப்படுவாள் அப்படின்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சேனையினுடைய நகரமே இப்பொழுது தண்டு தண்டாக கூட்டிக்குள் நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேல் உடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போது கூட பல நாடுகள் எதிராக வந்துச்சு. ஆனால் சீயோன் குமார்த்தி தாழ்த்தப்படுவாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாபிலோனியர்கள் எருசலேமுக்கு எதிராக வந்து நகரத்தை சுற்றி வளைத்து இறுதியில் அதை கைப்பற்றி அழித்த போது இது நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த விதமான சிறுமைப்படுதல், துன்பப்படுதல், ஒடுக்கப்படுதல் வந்து பாபிலோன் அவர்களை சுற்றி வந்து அதை அழித்த போது நடந்தது. ஆயிரக்கணக்கான யூதேயர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான ஆட்கள் பாபிலோனுக்கு சிறையெடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலின் சரித்திரத்தில் மிக இருண்ட நாட்கள் இவை அப்படின்னு சொல்லி இந்த பகுதியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். சோ இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் திடீர்னு வந்து இருளிலிருந்து வெளிச்சம் அப்படிங்கிற விதமாக அந்த இருண்ட இடத்துல, இருண்ட காலகட்டத்துல திடீர்னு இங்க மேசியாவை குறித்ததான ஒரு முன்னறிவிப்பு குறித்து பார்க்கிறோம். அதுதான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம பார்க்கிறோம். மேசியா அங்கே வரப்போகிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை பார்க்கிறோம். இதை வந்து ஏற்கனவே 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனம் வரைக்கும் பார்த்தோம். அப்போ வந்து ஆண்டவர் வந்து தமது சுதந்திரத்தை மாற்றி போட்டார். என்னமா இது என்னை விட்டு நீங்கி போட்டார், வயல்களை பிடுங்கி படுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே, என் துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். சோ இப்படியாக பல காரியங்கள் அங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேசியா வரப்போகிறார் அப்படின்ற ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மேசியா வந்து எப்ராத்தாவிலே எப்ராத்தாவில் உள்ள பெத்லகேம், அப்போ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் ஆண்டவர் வந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அவர் வந்து இஸ்ரவேலின் அரசர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆளப்போகிற அரசர் ஆவார். இப்போ இதே காரியத்தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஏசாயா உரைக்கிறத பார்க்கிறோம். அதே போல இந்த தீர்க்க தரிசனம் வந்து லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 30லிருந்து 33 வரைக்கும் உள்ள பகுதியில இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க ஒரு கர்ப்பவதி ஒரு சிறு பெண் அங்கே அவள் வந்து கர்ப்பவதியாகி பிள்ளை பெறுவார், குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். அப்போ சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார். சோ இது வந்து சொல்லப்பட்டது, இங்க மீகால சொல்லப்பட்டது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அப்புறம் அவருடைய புறப்படுதல் பூர்வ காலம் முதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது, பழமையிலிருந்து நித்தியத்திலிருந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னா, இந்த மேசியா வந்து திடீர்னு வந்து பிறக்கக்கூடியவர் அல்ல. அவர்
உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து ஏற்கனவே அவர் இருக்கிறார். அவர் நித்தியமாக அவர் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அப்போ அவர் குழந்தையாக பிறந்தாலும் அவர் நித்தியமாக இருக்கிறார். இதைத்தான் நம்ம யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ வார்த்தை மாம்சமானார். ஆதி காலம் முதல் அவர் வந்து பிதாவோடு கூட இருந்தார். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க சொல்லியிருக்கக்கூடிய அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்போ அவர் வந்து நித்தியமாக இருக்கிறார். அதுதான் வந்து அவருடைய நாமம் அதிசயமானது. ஆலோசனை ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நித்தியமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்லப்பட்டது. அப்போ இந்த மேசியா தொடர்ந்து என்ன பண்ணுகிறார்னா, மக்களை சமாதானத்துக்கு நேராக வழிநடத்துகிறார். சோ இதை குறித்து 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, இவரே சமாதான காரணர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நம்ம இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதலில் அவர்கள் ஒரு குறுகிய காலத்திற்கு பாபிலோன் சிறையிருப்புல அவங்க விட்டு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது மீதியானவர்கள் அல்லது எஞ்சியிருப்பவர்கள் திரும்பி வருவார்கள். அவர்களுக்கு அதிபதி கர்த்தருடைய பலத்தினால் அவர்களுக்கு உணவளிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ 3ஆம் வசனத்துல, ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்ப வருவார்கள். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து அவர் டபுள் ப்ராபசி சொல்றார். ஒண்ணு வந்து இஸ்ரவேல் மக்கள், இந்த யூதா மக்கள் பாபிலோனியர்களால சிறையிருப்புக்கு கொண்டு போவாங்க. கடைசியில சிறையிருப்பிலிருந்து அவங்க மீதியானவர்கள் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அதை வந்து ராஜா நடத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மேசியா வந்து இவர்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லி அவர் தன்னை அறியாமலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையை குறித்து அவர் சொல்லுகிறதை இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். சோ இதுல இருந்து ஆண்டவர் எவ்விதமாக காரியங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இங்க பெத்லகேமிலிருந்து ஒரு அரசர் வருவார், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். சரி, இங்க எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, அப்போ இன்னொரு பெத்லகேம் காணப்பட்டது. ஆகினால்தான் நிறைய பெத்லகேம்ல பீப்புள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனம் அவ்வளவு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு வந்து பெத்லகேமில தான் அவர் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் பண்டைய நாட்களிலிருந்து, பூர்வ காலமிலிருந்து நித்தியமாக இருந்து வருகிறார் என்ற உண்மையை இந்த மீகா வலியுறுத்துகிறார். இதைத்தான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு மத்தியில வாசித்த அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். சரி, மீகா பிரசங்கித்த அதே நேரத்தில் தான் பிரசங்கித்த ஏசாயா மேசியா வந்து சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார் என்று கூறினார். சோ இதை வந்து 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்கேயும் கூட அவர் வந்து சமாதான காரணர் அப்படின்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 2:14க்கு நம்ம திருப்புவோம் என்றால், அவரே நம்முடைய சமாதானமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி
அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், அந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலையும் நம்ம இந்த சமாதானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவனுடைய மனிதன் மிக அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்க முடிந்தா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதுல நான் கொடுக்க முடியல. The new in the old is concealed, and the old in the new is revealed. அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலே மறைந்து கிடக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா? அப்போ பழைய ஏற்பாட்டில புதிய ஏற்பாடு அங்கே மறைந்து கிடக்கிறது. இப்படி இந்த வசனங்கள் மூலமாக அங்கே ஒரு ஆஹ் வழிகாட்டியாக அல்லது குறிப்பாக அங்கே உணர்த்தப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே இந்த புதிய ஏற்பாடு மறைந்து கிடக்கிறது. அப்போ நம்ம இதை கவனமா படிச்சாதான் அது நமக்கு தெரியும். அப்போ புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, அந்த மீகா 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட சமாதான காரணர் அப்படின்னு சொல்ற அதே வார்த்தை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டுல இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் சமாதான காரணராகி, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களை ஆகிய அந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அவரே நம்முடைய சமாதானமாக இருக்கிறார். அப்போ இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் தேவனோடு கூட நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார். அப்போ இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். சமாதானத்தை அவர் ஏற்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த சமாதானம் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 விதமான சமாதானங்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகும் போது தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பிரிவினை, அந்த கலகம் நீக்கப்பட்டு நம்ம ஒப்புரவாக்கப்பட்டு சமாதானத்தை பெறுகிறோம். ஸோ திஸ் இஸ் த பீஸ் டுவர்ட்ஸ் காட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பீஸ் வித்தின், நமக்குள்ளே. இன்றைக்கு எந்த ஒரு சராசரி மனிதனும் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு பிரியமில்லை. அப்போ உயரமா இருக்கிறவங்க நான் கொஞ்சம் குட்டையா இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிக்கிறோம். குட்டையா இருக்கிறவங்க கொஞ்சம் நெட்டையா இருந்தா நல்லா இருக்குமே யோசிக்கிறோம். ஒல்லியா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். சிகப்பா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நான் மாநிறமா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். மாநிறமா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையா இருந்தா. ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் அவர் செல்ஸ். அப்போ நான் அவங்கள மாதிரி பாட முடியல, அவங்கள மாதிரி பேச முடியல, அவங்கள மாதிரி நல்ல குடும்பத்துல இருந்து வரல அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ சில பேர் தங்களை தாங்களே ஏற்றுக்கொள்ள முடியாதனால அவங்க வாழ்க்கையில முழுதுமான ஒரு கலகம், அந்த கலகத்தின் விளைவாக ஒரு கலக்கம், அந்த கலக்கத்தின் விளைவாக அவங்க கடைசியில என்ன போயிடுறாங்க, நான் ஏன் இந்த உலகத்துல வந்தேன், நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன், நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியில தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய தற்கொலையுடைய முடிவுக்கு அவங்க சென்று விடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுகிறோம். என்னன்னா, they are not able to accept themselves. அவங்களுக்குள்ளேயே சமாதானம் இல்லை. அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது கடவுளோடு கூட சமாதானம் பெறுகிறோம்,
நமக்குள்ளே சமாதானம் பெறுகிறோம். 3வது சமாதானம் வந்து பிறரோடு, பீஸ் வித் அவர் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்முடைய ஆ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு கூட சமாதானம் உண்டாகிறது. அப்போ அவங்க எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆ அவங்க படிச்சவர்களோ, படிக்காதவர்களோ, அவர்கள் வசதி மிக்கவர்களோ, வசதி இல்லாதவர்களோ, அவங்க வேற்று மொழிய பேசக்கூடியவர்களோ, அல்லது வேற்று நாட்டை சேர்ந்தவர்களோ, வேற்று கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களோ, அவர்களோடு கூட நம்ம சமாதானம் பெறுகிறோம். இது வந்து ஒரு ரியாலிட்டியாக நம்ம பார்க்கிறோம். அப்போ 3 சொன்னேன் உங்ககிட்ட. 1 கடவுளோடு கூட நம்ம சமாதானம் பெறுகிறோம். அந்த பிரிவினை, அந்த கலகம் நீங்கி போகுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலகம், கலக்கம் நீங்கி போய் நம்மை நாமே ஏற்றுக்கொள்கிறோம். 3வதாக பிறரோடு கூட சண்டையிட்டுக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள், பிரிவினைவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், வெறுப்பு கலாச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், பிறரோடு கூட சமாதானம் உள்ளவர்களாக, பிறரும் ஆண்டவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு கூட பிறரோடு கூட நம்ம சமாதானமாக இருக்கிறோம். 4வது பரிணாமம் என்னவென்றால், நம்ம இயற்கையோடு கூட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் மனிதனை படைத்தபோது, ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்க ஆளுகை செய்யுங்கள். அவற்றை இயற்கையை ஆளுகை செய்யுங்கள். பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா, இந்த இயற்கையை பேணி பாதுகாப்பதற்கு பதிலாக, நம்ம இயற்கையை வளங்களை சுரண்ட ஆரம்பித்து விட்டோம். மரத்தை விட்டுவிடவில்லை. நம்ம இயற்கை வளங்களை விட்டுவிடவில்லை. அப்போ நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமித்து, அங்கெல்லாம் வந்து நம்ம கட்டடத்த கட்டிக்கொண்டோம். ஆகையினால இன்னைக்கு என்ன ஆகுது? வெள்ளம் வருகிறது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அப்போ இயற்கை பேரிடர் அதிகமாக ஏற்படுகிறது. ஆ சுனாமி போன்ற காரியங்கள் ஏற்படுகிறது. அப்போ இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடுவிலே ஒரு பிரிவினை உண்டாகுது. ஒரு கலவரம் உண்டாகுது. அப்போ இது ரட்சிப்பின் மூலமாக நம்ம இயற்கையை சுரண்டுவதற்கு பதிலாக, நம்ம இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக, இந்த அ இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்விதமாக சொல்கிறார். ஆகையினால்தான் நம்ம வந்து 1000 வருஷ அரசாட்சியில பார்க்கும் பொழுது, அங்கே வந்து ஓநாயும், அங்கே சிறுத்தையும் ஒன்றாக இருக்குமாம். அப்போ சிறு பையன் என்ன செய்வான்னா, பாம்பு புத்துல கை விடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்விதமாக இயற்கையானது படுகிறது. இததான் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இயற்கை வந்து பெருமூச்சு விடுகிறது. அப்போ கடைசி காலத்துல ஒரு நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் தம்மோடு கூட ஒப்புரவாக்குவார் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து சமாதானம் என்று சொல்லும்போது அதுல எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். தேவனோடு கூட உள்ள சமாதானம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சமாதானம், நம்முடைய அயலகத்தாரோடு இருக்கக்கூடிய மற்றவர்களோடு கூட இருக்கக்கூடிய சமாதானம், இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். இதைத்தான் இந்த கிரேக்க மொழியில ஷாலோம் அப்படின்னு சொல்றோம். ஷாலோம் அப்படின்னா எல்லா இதுலயும் ஒருமைப்பாடோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம். எந்த இடத்துலயும் சண்டை சச்சரவு இல்லை, கலவரம் இல்லை, அங்க வந்து எந்த விதமான பிணக்குகளும் இல்லை. எல்லாரும் ஒன்றாக ஒருமித்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். சோ இந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் ஏற்படுத்துறார். இதுதான் நம்ம சிலுவையில அந்த 2 மரத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த வெர்டிகலாக இருக்கக்கூடிய மரமானது தேவனோடு கூட உள்ள உறவை ஒப்புரவாக்குறதை குறிக்கிறது. இந்த ஹரிசாண்டலா பக்கவாட்டுல இருக்கக்கூடிய மரமானது மற்றவர்களோடு கூட உள்ள ஒற்றுமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அருமையானவர்களே, நாம இந்த 4 விதத்திலும் சமாதானத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? தேவனோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோமா? மற்றவர்களோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோமா? நம்மை நாமே ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? நம்ம வந்து ஒரு என்விரான்மென்டலிஸ்டாக
நம்ம சூழலை பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா, அல்லது சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். சரி. இங்க தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கடைசி நாட்களில வந்து என்ன ஏற்படுமா, கர்த்தருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை ஸ்தாபிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட விரட்டப்பட்டதை தேவன் சேகரித்து எரியப்பட்டதை ஒரு மீதியானதாக மாற்றுவார். சோ இங்க ரெமினன்ட் மீதியானவர்களை அங்கே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவர்கள் பாபிலோனுக்கு செல்வார்கள், ஆனால் அங்கிருந்து மீட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடைய அதிபதி பெத்லகேமிலிருந்து வருவார், ஆனால் அவருடைய புறப்பாடுகள் நித்தியத்திலிருந்து வந்தவை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க 2வது பகுதியில பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவருடைய சகோதரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்ப வருவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரர். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாய் பட்டயத்துக்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ சேவியர் லைக் எ ஷெப்பர்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல ஒரு பாடல் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு, கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு கூட நம்மை மேய்ப்பார். சோ இதை குறித்துதான் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னு சொல்லி சங்கீதத்துல வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்க நாம நிலைத்திருக்கும்படியாக அந்த மேய்ப்பன் வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க அவர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், ஆனால் எதிரிகளை வெற்றி கொள்ள அவர்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஆண்டவர் நமக்கு இங்கே சமாதானத்தை கொடுத்து நம்முடைய எதிரிகளை முறியடிக்கக்கூடியவராக இருக்கிறார். சூனியமும் விக்கிரக ஆராதனையும் பூமியிலிருந்து ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை குறித்தும் நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மற்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் வந்து அவருடைய எதிரிகள் மீதான கூடுதல் தீர்ப்பை குறித்து இந்த பகுதியில பார்க்கிறோம். இது மீகாவின் நாள் மற்றும் சிறிது காலத்துக்கு பின் வந்தவை தொடர்பானது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். இங்க 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல அசீரிய அச்சுறுத்தல் உண்மையான அச்சுறுத்தல் இல்லை என்பதை நிரூபிக்கும். அப்போ யூதாவுக்கு வந்து இது பெரிய அச்சுறுத்தலாக இருக்காது. ஏன்னா இந்த அசீரிய அச்சுறுத்தல் வந்து வட தேசத்துக்கு இருக்குது, அதிகமாக தென் தேசத்துக்கு இல்லை. எஞ்சியவர்கள் சிதறடிக்கும் போது பாபிலோனிய சிறையிருப்பின் விளைவாக அவர்கள் ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியில் சிங்கமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்போ 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்துல யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனு புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவே இருப்பார்கள். அப்போ இது வந்து வாக்கு தத்தங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அநேக காரியங்கள்.
இப்போ இவங்க பாபிலோன்ல சிறையிருப்புல போனாங்க. பாபிலோன் சிறையிருப்புல போன போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சிங்கம் போன்ற சில ஆட்களை ஏற்படுத்துகிறார். அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கவங்க தான் தானியேல், அப்புறம் எஸ்தர், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. இவங்கெல்லாம் அடிமைகளா போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சிறையிருப்புல போயிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களை அதிபதிகளாக, தலைவர்களாக ஆண்டவர் உயர்த்துகிறார். அப்போ இந்த ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியில அவர் சிங்கமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆட்டு மந்தை. ஏன்னா சிறையிருப்புல போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க மத்தியிலயும் இவங்க தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அருமையானவர்களே, நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளை உன் நடுவில் இராதபடி சங்கரித்து, உன் ரதங்களை அழித்து, உன் தேசத்து பட்டணங்களெல்லாம் சங்கரித்து, உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குவேன். அப்போ இவங்களுடைய பலன் குதிரையின் மேல கிடையாது. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதன் மேல் நம்பிக்கையா இருப்பது விருதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ குதிரை மேல நம்பிக்கை வைக்க வேணாம். உலக பொருட்கள் மேல, பொசிஷன் மேல, பலத்தின் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம். கடவுள் அவளுடைய பொய்யான பலங்களையும், குதிரைகள், ரதங்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ இஸ்ரவேலின் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதியில நம்ம வாசிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ இங்க நீங்க ஏசாயா 31வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சகாயப்படும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருந்தபடியினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்போ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்குது? நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேல இருக்குதா? நம்முடைய நம்பிக்கை பேங்க் பேலன்ஸ் மேல இருக்குதா? நம்முடைய நம்பிக்கையானது நம்முடைய செல்வத்தின் மேலே அல்லது நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மேல இருக்கிறதா? நம்முடைய உறவினர்கள் மேல இருக்கிறதா? நம்முடைய உத்தியோகத்தின் மேல இருக்கிறதா? நம்முடைய ஊதியத்தின் மேல இருக்கிறதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் மேல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ ஆஹ் இந்த விக்கிரகம் என்று சொல்லக்கூடியது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவுல வரக்கூடியதுதான் விக்கிரகம். சோ இங்க மறுபடியும் மீகா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நான் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவிலே இராதபடிக்கு நிர்மலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ பணிந்து கொள்ளாய். நான் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் என்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம எதன் மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கடவுள் மேல, தேவனுடைய ராஜ்யத்தின் மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, காணப்படுவை காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ நம்ம பார்க்கிற பொண்ணு, வெள்ளி, பணம், நம்முடைய சொத்து, சுகம், இது எல்லாம் காணக்கூடியவைகள். ஆனா இவையெல்லாம் ஆஹ் நித்தியமானவைகள் கிடையாது, அனித்தியமானவைகள், அழிந்து போகக்கூடியவைகள். ஆனா நம்ம நித்திய ஜீவனை பார்க்க முடியாது, ரட்சிப்பை பார்க்க முடியாது.
பரலோகத்தை இப்ப பார்க்க முடியாது. ஆனா இவைகள் காணக்கூடாதவைகளாக இருந்தாலும் இவைகள் தான் நித்தியமானவைகள். அருமையானவர்களே, நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோமா? அல்லது ஆஹ், விசுவாசிக்காமல் நம்ம கண்ணுக்கு எது தெரியுதோ அதன் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான காரியம். அருமையானவர்களே, இந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஏதாவது விக்கிரகம் இருக்குதா? ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவுல எது வந்தாலும் அது விக்கிரகமாக மாறுகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டுல ஒருத்தன் ஆண்டவரை பின்பற்றி வரணும்னு சொல்லி விரும்புறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உனக்கு உண்டானவைகள் எல்லாம் கொண்டு போய் விற்று விட்டு தரித்திரர்களுக்கு கொடு. அப்புறம் நீ என்னுடைய அப்போ நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அவன் உலகத்தின் மேல ஆசை வைத்ததுனால, தன்னுடைய ஆஸ்தியின் மேல ஆஸ்தி வைத்ததுனால, அவன் ஆண்டவரை பின்னாக வருவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மனதில்லாமல் போனான் அப்படின்னு சொல்லி நாம அந்த பகுதியில வாசிக்கிறோம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில இருந்த விக்கிரகம் எதுன்னா பணம். அவனுடைய வாழ்க்கையில இருந்த விக்கிரகம் அவனுடைய ஆஸ்தி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன விக்கிரகமாக இருக்கிறது? அப்போ நம்ம எல்லாம் சொல்லலாம், நாங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை விட்டு வந்துட்டோம், எந்த ஒரு விக்கிரகத்தையும் நாங்க வணங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா நீங்க என்னோடு கூட கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை திருப்புங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆகையால் விபச்சாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அப்போ பொருளாசையே ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். சில டெஸ்ட் பண்ணலாம். ஒண்ணு டெஸ்டினி டெஸ்ட். நம்ம எதை நம்முடைய இறுதியான விதி அல்லது எதுதான் நமக்கு இறுதியான லக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். டெஸ்டினி டெஸ்ட், டிலைட் டெஸ்ட். எது நமக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது டிவோஷன் டெஸ்ட். எதுக்கு நம்ம அதிகமாக டிவோட்டடாக இருக்கிறோம்? அப்போ நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, இம்மைக்கா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையுடையவர்களாகவும், 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அப்போ இந்த உலகத்துக்காக மாத்திரம் நம்ம வாழ்ந்திருந்தோம்னா அதுல பிரயோஜனமே கிடையாது. அப்ப பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் எல்லாம் மண்ணை சார்ந்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய சரீரம், நம்முடைய உடம்பு, நம்முடைய வாழ்க்கை மண்ணை சார்ந்ததாக இல்லாதபடி விண்ணை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எப்படி மரம் செடி கொடிகளுக்கு மண் இல்லாட்டினா வாழ்க்கையே கிடையாதோ, அது போல நம்முடைய வாழ்க்கைக்கு நித்தியம் இல்லாவிட்டால், விண்ணுக்கு அடுத்த காரியம் இல்லாவிட்டால், பரலோகத்துக்கு அடுத்த காரியம் இல்லாவிட்டால் நமக்கு அதுக்கு வாழ்க்கையே இல்லை. எப்படி மரம் செடி கொடி எல்லாம் மண்ணு சார்ந்து காணப்படுதோ, அதே போல மனிதன் வெறும் மண்ணை சார்ந்து இல்லை. நம்ம மண்ணில இருந்து உருவாக்கப்பட்டோம், மண்ணுக்கு தான் போவோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அப்போ நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம கடவுளுடைய சாயலாக படைத்திருக்கிறோம். அப்போ நம்ம நித்தியத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் வேதத்துல வாசிக்கிறோம், மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேட்ரிக் ஜாஷுவா அண்ணனை பத்தி தெரியும். அவர் மிகவும் வேடிக்கையாக, அதே சமயத்துல கேலியாக அவர் சொல்லியிருக்கிறார். இஃப் யூ ஆர் நாட் லூசிங் எனிதிங் ஃபார் காட், யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ லூஸ் அப்படின்னு. என்ன சொன்னார்னா, நீ ஆண்டவருக்காக எதையும் லூஸ் பண்ணலன்னா, ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு லூசு அப்படின்னு வரான். என்னடா லூசா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ ஒரு லூசு. ஏன்னா ஆண்டவருக்காக நீ எதையும் இழக்கல. நித்தியத்துக்காக உன்னுடைய உலகப்பிரமான காரியங்களை விட்டுக் கொடுவதற்கு மனசு இல்லை. அதான் ஜிம் எலியட் மிக அழகாக சொன்னார். என்ன சொன்னாரு? இழக்கக்கூடாததை பெற்றுக் கொள்ளும்படியாக வைத்துக் கொள்ள முடியாததை இழக்கிறவன் முட்டாள் அல்ல. அப்போ நித்திய ஜீவன் இழக்க முடியாது, பரலோகம் இழக்க முடியாது, பரலோகத்தினுடைய மகிமையான வாழ்க்கை இழக்க முடியாது, ரட்சிப்பு இழக்க முடியாது. அந்த இழக்கக்கூடாத காரியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய சொத்து, சுகம், பணம், அந்தஸ்து, ஆஸ்தி இதெல்லாம் என்னதான் நீ வச்சு கொண்டிருந்தாலும் ஒரு நாள் அது நம்ம விட்டுதான் போக போகுது. அப்போ வைத்துக் கொள்ள முடியாததை இழந்து போனா, இழக்கக்கூடாததை பெற்றுக்கொள்ளும்படியாக வைத்துக் கொள்ள முடியாததை இழக்கிறவன் முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்லி ஜிம் எலியட் சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு ஈக்குவேஷனை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். சரியான ஒரு படிப்பினையை வைத்திருக்க வேண்டியது அவசியம். சரியான ஒரு கான்செப்டை உலக வாழ்க்கையை குறித்து வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம். ஆண்டவரே, நான் நித்தியத்துக்காக தான் வாழ்வேன், உமக்காகத்தான் வாழ்வேன், உமக்காக தான் நான் பரலோகத்துக்கு அடுத்த வாழ்க்கைக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். சோ அதிகாலமே நேரமே எழுந்து இரவு வெகு நேரம் விழித்திருந்து என்னத்தை நான் சேர்த்து வைப்பேன், எப்படி நான் பதவி வாங்குவேன், எப்படி நான் சொத்து சுகத்தை வாங்குவேன், எப்படி எனக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு வாங்குவேன், எப்படி நான் மியூச்சுவல் ஃபண்டுல பணம் போடலாம், எப்படி நல்ல லேட்டஸ்ட் கார் வாங்கலாம், இப்படியாக இரவும் பகலுமா உலகத்துக்கு அடுத்த காரியத்தையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ ஊழியம் என்பது நமக்கு மீதியான நேரத்துல செய்வது ஊழியம் அல்ல, நேரத்தை ஒதுக்கி செய்வதே ஊழியம். அருமையானவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஊழியம் என்பது எனக்கு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் லெஷராக டைம் இருந்துச்சுன்னா என்னதான் வீணாதான் தூங்கி கழிக்கிறேன், அந்த நேரத்தை நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், அது கிடையாது. ஊழியத்துக்காக நம்முடைய 24 மணி நேரத்துல கொஞ்ச நேரத்தை ஒதுக்கணும். எப்படி நம்ம வேலைக்காக ஒரு டைமை ஒதுக்குறோமோ, சாப்பாட்டுக்கு இப்ப டைமை ஒதுக்குறோமோ, டிராவலுக்கு டைமை ஒதுக்குறோமோ, அது போல ஒவ்வொரு நாளும் நான் ஊழியத்துக்கு நான் ஒரு 1 ஹவர் ஏதாவது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கணும். அருமையானவர்களே, இவ்வளவு தூரமாக சொல்லக்கூடிய காரியம் நம்ம நித்தியத்துக்காக வாழ வேண்டும். சரி, ரொம்ப நேரம் இதுலயே பார்த்துட்டோம். அடுத்த பகுதிக்குள்ளாக போலாம். 5ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வருஷத்துல சில நாடு கடத்தப்பட்டவர்கள் சிறையிருப்பில் தப்பி பிழைக்க மாட்டார்கள் என்று நமக்கு சொல்லுகிறது. என்ற போதிலும் ஒரு மீதியானோர் இருப்பார்கள், அவர்கள் தேசத்தின் மீது பேரளவான பாதிப்பை உண்டு பண்ணுவார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்களை பனியைப் போல மற்ற தேசங்களை ஆசீர்வதிக்க கடவுள் பயன்படுத்துவார். மழை வறண்ட தேசத்திற்கு ஆறுதலை தரும், பூமியுள்ள சகல ஜனங்களும் உன்மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு விவரித்தபடியே அவர்கள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். பாருங்க, ஆண்டவர் சிறையிருப்புக்கு புறஜாதிகள் மத்தியில இந்த இஸ்ரவேலர்கள் செஞ்ச யூதா தேசத்தார் செஞ்ச பாவத்தினால சிறையிருப்புல கொண்டு போகப்பட்டாலும் அங்க புறஜாதியார் மத்தியில அவங்க சாபமாக இல்லை, அங்க போய் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அங்கதான் ஆண்டவர் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல், எஸ்தர், மொர்தெகாய் போன்ற யூத தலைவர்களை அங்கே அவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பார்த்தோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் விசுவாசியாகி என்னை எதுக்காக வைத்திருக்கிறார்னா, சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும்படியாக, உலகத்துக்கு உப்பாக இருக்கும்படி, பூமிக்கு உப்பாக இருக்கும்படியாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ தேவன் மீதும் அவருடைய வேலையிலும் ஒருபோதும் நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டாம்.
சமாதானம் இல்லதாக தோன்றும் உலகில் கூட அவருடைய ஜனங்களின் மீதியானவர்களாக நாம் மேலும் மேலும் மாறி வருவதாக தெரிகிறது. நமது நோக்கத்தை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அப்போ நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறது எதுக்காகனா, நம்ம பிறருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கணும். நானே எல்லா ஆசீர்வாதத்தை வாங்கி வாங்கி நானே எனக்கே சேர்த்து கட்டணும் என்பதற்காக அல்ல, நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக விளங்கணும். அப்போ அருமையானவர்களே, தண்ணீர் அந்த குளத்துல சேர்த்து சேர்த்து வச்சுன்னா, அந்த குளம் அங்கிருந்து தண்ணி வெளியில போகணும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் துர்நாற்றம் அடிக்கும். ஆனா அந்த கால்வாயில தண்ணி கடந்து செல்லும்போது அது எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் எப்படி துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு குளமாக, எனக்காக எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? அல்லது ஒரு வாய்க்காலை போல, ஒரு கால்வாயை போல நாம் பெற்ற ஆசீர்வாதம், நான் ஆவிக்குரிய பிரகாரமாக, உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியாக பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவனாக நான் ஒரு தாராள மனதோடு கூட இருக்கிறேனான்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை எதுனா, அது சுவிசேஷம், அது நற்செய்தி பணி, சீஷராக்குதல். அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே பெத்லகேமிலே பாலனாக பிறந்தது எதற்காகனா, இந்த நற்செய்தியை பிறருக்கு சொல்லும்படியாக, சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்ம உலகம் முழுதுமாக சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி கொண்டு இருக்க கூடாது. எத்தனை நாள் தான் நம்ம சபையை பங்கு கொண்டு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணி மீட்டிங்காக அட்டன் பண்ணி கொண்டே இருப்போம். நம்ம என்னைக்கு போய் மீட்டிங் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், என்னைக்கு போய் மீட்டிங்க்கு ஆட்களை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம், என்னைக்கு நம்ம போய் ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம், என்னைக்கு நம்ம போய் பிறரை ஆக்குகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு தேவனுடைய மனிதன் மிக பயங்கரமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, no man is fully won for the Lord unless he is able to win others for the Lord. அதை தமிழ்ல எப்படி சொல்லலாம்னா, நீ மற்றவர்களை ஆத்மா ஆதாயப்படுத்தாவிட்டால் நீ உன்னுடைய ஆத்மா ஆதாயப்படுத்தப்பட்டாயிற்றா என்பதே கேள்விக்குறி. அப்படின்னா, நீ மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரலன்னா நீ ரட்சிக்கப்பட்டாயா என்பதே ஒரே சந்தேகம். அதுலயே உன் ரட்சிப்பிலே கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டு தூங்கிட்டு தன்னலமாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், எப்படி 4 பேருக்கு இந்த அன்பை, இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாம, ஆத்தும ஆதாய பணியை குறித்து ஒரு தரிசனம் இல்லாமல், கரிசனை இல்லாமல் நீ வாழ்வாய் என்றால், நீ ஆதாயப்படுத்தப்பட்டாயா, நீ ரட்சிக்கப்பட்டாயா என்பதே ஒரு கேள்விக்குறி. அருமையானவர்களே, இது பயங்கரமான ஒரு கேள்வி. ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார், நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து கேட்கிறார். நான் ஆதாயப்பட்டிருக்கிறேனா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி தெரியும்? நான் போய் பிறருக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்வதன் மூலமாக. நான் அதை பத்தி சொல்லாம நான் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நானே வச்சுட்டு இருந்தேன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அவரது செய்திகளில் தற்போதைய தீர்ப்பு, எதிர்கால ஆசீர்வாதங்கள் மீண்டும் மீண்டும் வரும் கருப்பொருளுடன் மீகாவினுடைய நோக்கம் ஒரு இரட்டிப்பான காரியத்தை சொல்லுது. ஒண்ணு மக்களை எச்சரித்து அவர்களை மனந்திருப்பதற்கேற்றமாக நடத்தும்படியாக, இன்னொன்னு மக்களை உற்சாகப்படுத்தி எதிர்காலத்துல அவர்களுடைய நம்பிக்கை வரவிருக்கும் கடினமான காலங்களை தாங்குவதற்கு அவர்களுக்கு உதவும். ஒரு பக்கத்துல எச்சரிப்பின் செய்தி, இன்னொரு பக்கத்துல உற்சாகப்படுத்தி நம்பிக்கை கொள்ளும்படியாக, கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, பெர்சிக்யூஷன் சொல்லி உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும்படியாக,
சோ இது போன்ற ஒரு இருமடங்கு இரட்டிப்பான ஒரு செய்தி புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுது. அப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1:11 பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில விடாமுயற்சியுடன் நம்ப இருக்க வேண்டும் என்று சொல்லி, அங்கே எச்சரிப்பின் செய்தியை அங்க பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ வரவிருக்கும் ஆ வாக்குறுதிகள், இத வந்து நம்ம பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த காரியத்த தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுருக்கு எழுதின நிருபத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 2 பேதுருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள பார்த்தீங்கன்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்கள், புதிய பூமி உண்டாம் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும், பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு மீகாவின் நாள் என்ற இஸ்ரவேலை விட நமக்கு ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மைனா, மேசியாவின் முதல் வருகையுடன் அவருடைய தீர்க்கதரிசனம் பெரும்பகுதி நிறைவேறியதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எழுதியது போல, நம்மிடம் தீர்க்க தரிசன வார்த்தை இன்னும் உறுதியாக உள்ளது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அப்போ 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பாருங்க, மீகாவின் காலத்துல இந்த அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுன்னு பார்க்கல. ஆனா நம்ம மீகா சொன்னத இவங்க சிறையிருப்புக்கு போனாங்க. மீதியா இருக்கிறவர்கள் மீந்திருக்கிறவர் திரும்ப வராங்க. மேசியா வர்றாரு. அப்போ பெத்லகேமில் எப்ராத்தாவில பெத்லகேமே நீ வந்து அதிக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காய். அப்போ உன் நடுவிலே அவர் பிறப்பார் என்று சொன்ன காரியத்தை எல்லாம் நம்ம நிகழ்காலத்துல கடந்த காலத்துல அதை பார்த்துட்டோம். அப்போ ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்குது. அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த நிறைவேற்றத்தின் மூலம் இன்னும் உறுதி செய்யப்பட்டால் அதுக்கு நாம் நமக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுளின் எதிர்கால வாக்குறுதியை நம்ம வந்து பற்றிய நமது நம்பிக்கையை பலப்படுத்தவும் அது உதவும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம தெரிந்து கொள்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது முதல் வருகையை பற்றி அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றினால் அவருடைய வருகையை பற்றிய அவருடைய வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார் என்று நாம நம்பலாம். சோ முதல் வருகையை பத்தி அவர் நிறைவேற்றிருக்கிறார். ஆகையினால் இப்ப 2ஆம் வருகையை பத்தி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அதனால்தான் பேதுரு வந்து இது தீர்க்க தரிசன வார்த்தை அப்படின்னு சொல்லி இங்க சொல்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இருண்ட இடத்தில் பிரகாசிக்கும் ஒளியைப் போல பொழுது விடிந்து உங்கள் இதயங்களில் விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும் வரைக்கும் இதை நீங்கள் கவனிப்பது நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கவனமாக படிப்பதின் மூலமும் பரிசீலிப்பதின் மூலமும் எதிர்காலத்துக்கான நமது நம்பிக்கை பலப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு மனிதன் சொல்றது என்னன்னா, எனக்கு காண்பியுங்கள், அப்பொழுது நான் உம்மை விசுவாசிப்பேன், நம்புவேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை நீ நம்பு, என்னை நீ விசுவாசி, அப்பொழுது உனக்கு காட்டுகிறேன். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்னா, man says, Lord, show me, then I will believe you. But God says, believe me, then I will show you. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே இன்னொரு அற்புதம், இன்னொரு அடையாளம், இன்னொரு ஆச்சரியம், இன்னொரு வல்லமையான கிரியை என் வாழ்க்கையில காட்டுங்க, அப்புறம் நான் உன் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசன வசனங்களை, வேதத்தை நம்ம வந்து முழுமையாக நம்பி விசுவாசித்து நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக. Thank you very much for your patient listening.